ஃபைனலாக 3 மாதங்க அப்புறம் கொஞ்சம் வெளியில் போனேன்னா கொஞ்சம் ரூமை விட்டு வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எதுக்கு நான் 3 மாதம் வெளியில் போகாமல் இருந்தேன் அப்படின்னா, இந்த வேலை ப்ரெஷரோ இல்லை வந்து எனக்கு டைம் கிடைக்கலையோ அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒருத்தவங்க சொன்னதால், ஒருத்தவங்கன்னா பல பேர் சொன்னாங்க. என்னன்னா, இங்கே வந்து சுற்றுறதுக்கு இடம் இல்லை, அது பீச் மட்டும்தான் இருக்குது, பீச்சும் வந்து ரொம்ப தூரம் இருக்குது, நடந்துலாம் போக முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதை நம்பி சரி ஓகே ரொம்ப தூரம் இருக்குது போல இருக்குது, நம்ம எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லி நானும் இங்கேயே இருந்துட்டேன். ரூம்லேயே இருந்து வெளியில் சும்மா டீ குடிக்க போவேன், வேலைக்கு போய்ட்டு திரும்ப ரூம்லேயே வருவேன். அதுதான் பண்ணிட்டேன். நேற்று சும்மா போகலாமே, போய் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். அப்படியே அந்த போகிற வரவங்ககிட்டலாம் வழி கேட்டுட்டு போய் பார்த்தா ஓரளவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப தூரம் அப்படிலாம் இல்லை. அப்போ தான் தோணுச்சு, நம்ம ஏன்டா இவ்வளோ நாள் போகாமல் இருந்தோம், எங்கேயும் போகாமல் அப்படின்னு தோணுச்சு. எதுக்கு போகாமல் இருந்தேன்? மற்றவங்க சொல்கிற பேச்சு கேட்டதால். அவங்க போய் என்ஜாய்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அது தான் தெரியுது. அவங்களாம் போய் பீச்சுக்கு போய் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க ரொம்ப தூரம் இருக்குது, அதெல்லாம் போக முடியாதுலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நோட் பண்ணேன், இதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க சொல்கிற பேச்சுலாம் கேட்கக்கூடாது. நம்ம ஓனாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து போய் அடி வாங்கியாச்சும் கற்றுக்கணும், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அடி வாங்கினாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டு ஓகே அதெல்லாம் போகக்கூடாது போல இருக்குது, ஓகே அதெல்லாம் பண்ணக்கூடாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறது தான் கேட்குறோமே தவிர நம்ம ஓனாக போய் எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸை நான் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் அடுத்தவங்க சொல்கிற பேச்சு கேட்டு எங்கேயும் வெளியில் போகாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படிலாம் இருக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், கிரியேட் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா?